உங்கள் கனவிலத்தை ஒவ்வொரு செங்கலாக கட்டுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் அது பூம் என்று அது போய்விட்டது என்றால் அடித்தளம் பாதுகாப்பாக இல்லை. நீங்கள் ஆயுள் காப்பீட்டை புறக்கணிக்கும் போது உங்கள் நிதி திட்டத்திற்கு இதுதான் நடக்கும். வணக்கம், நான் ஏ பூராஜன், கேஜிஎம் கன்சல்டன்சியின் நிதி ஆலோசகர். தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் வலுவான மன அழுத்தமில்லாத நிதி எதிர்காலத்தை உருவாக்க நான் உதவுகிறேன். இந்த வீடியோவில் ஆயுள் காப்பீட்டு ஏன் முக்கியமானது மட்டுமல்ல, அவசியமானது என்றும், மேலும் அது ஏன் எந்த சேமிப்பு அல்லது முதலீட்டிற்கும் முன்னதாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறேன். பெரும்பாலான மக்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குகள், ரியல் எஸ்டேட், பிக்ஸட் டெபாசிட்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள். அது மிகவும் நல்லதுதான். ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். நாளை உங்களுக்கு ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? உங்கள் முதலீடுகள் எதிர்காலத்திற்கானவை, ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் காத்திருக்காது. பெரும்பாலும் குடும்பங்கள் செல்வத்தை உருவாக்க போராடுகின்றன, ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பை அல்ல, செல்வத்தை உருவாக்குவதை நம்புகின்றனர். சரி, உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? பள்ளி கட்டணம், இஎம்ஐகள், மளிகை பொருட்கள், உயர்கல்வி கனவுகள் பற்றி யோசித்து பாருங்கள். இவை அனைத்தும் ஒரு கணத்தில் நின்றுவிடும். நீங்கள் முதலீடு செய்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு அந்த நிதி உடனடியாக கிடைக்குமா? ஆயுள் காப்பீடு இல்லாமல் ஈடு செய்ய முடியாத உணர்ச்சி இழப்பு மட்டுமல்ல, அதன் பிறகு கூடுதல் நிதி குழப்பமும் அதிகரிக்கும். அது நாம் தவிர்க்கக்கூடிய நிதி ஆபத்து ஆகும். அங்குதான் ஆயுள் காப்பீட்டு வருகிறது. இது வெறும் ஒரு காப்பீட்டு கொள்கை சான்றிதழ், அதாவது பாலிசி டாக்குமெண்ட் மட்டுமல்ல. இது உங்கள் குடும்பத்தின் அவசரகால கேடயமாகும். நீங்கள் ஏதாவது நடந்தால் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் தார்மீக ஆதரவை மட்டுமே வழங்க முடியும். சிறிது காலத்திற்கு நிதி ரீதியாகவும் உதவலாம். அதன் பிறகு ஆயுள் காப்பீடு உங்கள் அன்புக்குரியவர்கள் தொடர்ந்து வழக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கும், பள்ளியை தொடர்வதும், வாழ்க்கை செலவுகளை நிர்வகிக்கவும், எதிர்கால கனவுகளை சிரமமின்றி கடக்கவும் உடனடி நிதி உதவியை பெறுகிறார்கள். ஒரு நிதி ஆலோசகராக நான் எப்பொழுதும் கூறுவேன், முதலில் நீங்கள் நிதி வீட்டை பாதுகாப்பதில் காட்டுங்கள். பின்னர் சேமிப்பு மற்றும் முதலீடுகளுடன் அதை வளர்க்கலாம். ஆயுள் காப்பீடு என்பது ஒரு செலவு அல்ல, அது உங்கள் குடும்பத்தின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு உறுதிப்பாடாகும். நன்றி.